மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டி 6th தமிழ் இன்னைக்கு எக்ஸாம் நீங்கள் எழுத போறீங்க. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க இந்த கொஸ்டின் பேப்பர். அப்படி நான் ஒன்றா சொல்கிறேன். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கேன். அதுதான் உங்களுக்கான அடுத்தடுத்து எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், லீக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்ப போகிறோம். அண்ட் நாளைக்கு இன்னொரு தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு மேலே இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க முடிஞ்சா. ஸோ 1 மார்க் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்துங்க. 5 1 மார்க்கு அப்படியே பாருங்கள், லைனாக பாருங்கள். ஏன் லாஸ்ட் மினிட்ல இப்போ அப்லோட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா காலங்காத்தால், ஏன்னா இதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பார்த்துட்டு போங்க. அப்படியே எத்தனை மணிக்கு எல்லாம் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி வீடியோ டைமிங்கை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சில பேர் 5 மணிக்கு பார்ப்பீங்க, 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோவை. ஸோ பாருங்கள். அப்படியே தேசமுடுத்திய நூலாடை என்று கவிஞர் தாராபரணி குறிப்பிடும் நூல் என்ன? ஸோ 1 மார்க் அப்படியே லைனாக பாருங்கள். ஆன்சர் கீ முடிஞ்சால் வாட்ஸ்அப் சேனலில் போடுறேன். 5 1 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து கோடி நிரப்புக பாருங்கள். 6 7 8 4 5 பார்த்துட்டிங்களா? பாருங்கள். இளமை கூட்ட உயிர் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல் என்ன? அன்னை தெரசாவில் டேஸுக்காக நோபல் பரிசு கிடைத்தது. அடுத்து கோடி நிரப்புக பாருங்கள். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்ன? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண்ணு. தன் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யாரு? ஸோ அடுத்து பாருங்கள், கோடி பார்த்துட்டிங்களா? அடுத்து சொற்றொடரை அமைத்து எழுதுக. செடி கொடிகள், இதை வச்சு நீங்கள் ஒரு சொற்றொடர் அமைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி உரிமை, ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு. சிம்பிளாக ஒரு லைன் இருந்தால் போதும். ஓகேவா? ஒரு 4 சென்டென்ஸ் இருந்தால் போதும். ஒரு சென்டென்ஸ் உருவாச்சுன்னா அதே உங்களுக்கு போதுமானது. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். 11 12 13 14 15. இலக்கிய மாநாடு, குழந்தைகளை பாதுகாப்போம், தமிழ்நாடு கவிஞர், குற்றாலம், தமிழ்கை எடு. ஸோ கரெக்டாக படித்து பார்த்தா அதுக்கான ஆன்சர் என்னமோ அது கரெக்டாக எழுதிக்கோங்க. சைட்லேயே இருக்குது, சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கவும். 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதில் உங்களுக்கு 4 5 6 கொடுத்துருக்காங்க. 6ல் நீ 4 எழுதுனா போதும். 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பின்வரும் மனப்பாட பாடலை அடிப்பெறாமல் எழுதுக. தம் உயிர்ப்போல் மற்றும் எல்லாரும் என தொடங்கும் பராபர கன்னி பாடல்களை எழுதுக. பகுத்துண்டு என தொடங்கும் குரலை எழுதுக. ஸோ மனப்பாட பகுதி திருக்குறள். அடுத்து பாருங்கள் 24 25 26. சொற்களின் வகைகளை எழுதுக. அறுவகை பெயர் சொற்களை எழுதுக. ஸோ உயர்வு நவர்ச்சி என்பது அணி என்பது யாது? ஸோ அடுத்து 3 மார்க்கு. அடுத்து 5 மார்க்கு. காந்தியிலிருக்கு தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக. சிம்பிள் தான், படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். அடுத்து கடைசியாக 5 மார்க் பாருங்கள். 32 33 34 35 எல்லாமே எதிராக சாய்ஸ் தான். 32 33 1 எழுதணும், 34 35 1 எழுதணும். அடுத்து கடைசியாக உங்களுக்கான இலக்கண 2 மார்க்ஸ்ப்பா. கலைச்சொல் தருக, பின்வரும் சொற்களை அகரவரிசையில் எழுதுக, பின்வரும் சொற்களை இருபொருள் தருக, அப்புறம் பின்வரும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்று குறித்து 5 வரிசைகளில் கவிதை எழுதுக. ஸோ சிம்பிள் தான்ப்பா, டக்குன்னு வீடியோ முடிச்சிடலாம். ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் இட்ப்பா. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. அடுத்த எக்ஸாம் இங்கிலீஷ் வீடியோ, அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண தான் வரும்ப்பா. ஓகேவா? பண்ணிடுங்க. ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.